காதலிக்க நேரமில்லை படத்துடைய ஆரம்பமே ஸ்ரேயா அவர்கள் வந்து ஐவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்ற கேள்வியோட தான் கதையை நமக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரேயாவுக்கு அவங்க முன்னாடி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, சித்தார்த் அப்படின்ற கேரக்டர் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஸ்ரேயாவும் சித்தார்த்தும் எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சித்தார்த் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுற அந்த காமெடிஸ் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன லேக் தெரிஞ்சாலுமே அது பெருசாக வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கதையை வந்து சொல்ல அந்த இடத்துல சொல்லியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக படத்தில் வந்து பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. கே கப்புள்ஸ் வந்து பேரண்டிங்கை பற்றி பேசியிருக்காங்க, சிங்கிள் பேரண்டிங்கை பற்றி பேசியிருக்காங்க, லவ் எந்த ஏஜ் பண்ணால் வரலான்றதை பேசியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்களை வந்து அப்படியே டச் பண்ணி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமும் வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக படத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் வந்து தீயாக இருந்துச்சு. அதுவும் அந்த இழுத்தவளே படத்தோடைய விஷுவலாக இருக்கட்டும், இல்லை எண்ணில் ஏஆர் ரஹ்மான் வரக்கூடிய அந்த விஷுவலாகட்டும், இது ரெண்டுமே எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சது காதலிக்க நேரம் இல்லை என்று கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.